பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் இருக்கிற இடங்களில் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை கனம் பண்ணி கர்த்தர் நடத்துவாராக. அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக, இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்கும்போது எங்களுக்கு மிகுந்த பலனுக்கு ஏதுவாக அது இருக்கும். இந்த வேளையில் கூட நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்லுவோம். சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். ஆம், நம் ஆண்டவராகிய தேவன் நமது பாரங்களை நீக்கி போடுகிற தேவன். பாருங்கள், இன்றைக்கு பாரமில்லாத மனிதனை இந்த பூமியிலே தேடுவது மிகவும் கடினம். ஏனென்று சொன்னால், எங்கே பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் பாரம் நிறைந்த மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் மாத்திரம் சொல்லுகிறது, உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு. ஏனென்று சொன்னால், உன்னை ஆதரிக்க ஒருவர் இருக்கிறார். அவர் நீதிமான ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, பாரத்தோடு கூட அழுது கொண்டிருக்கிறீங்களா? துக்கத்தோடு கூட அழுது கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் துக்கத்தை கர்த்தராகிய தேவன் சந்தோஷமா கர்த்தர் மாற்றுவார். ஆம், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களிலே, பூமியிலே மனுஷ சரீரத்திலே அவர் இருந்த காலகட்டங்களிலே சொன்ன ஒரு வார்த்தை, மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம், பிரியமான சகோதரி, பிரியமான சகோதரனே, நீங்கள் படுகிற இந்த வேதனைகள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே உங்களுக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதிருங்கள். உங்கள் பாடுகளிலே, உங்கள் பாரங்களிலே இளைப்பாறுதல் தர ஒருவர் இருக்கிறார். அவர்தான் சிலுவையில் மரித்து உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாரங்களை ஏன் அவர் கேட்கிறார்? ஏனென்று சொன்னால், மனிதனால் பாரங்களை சுமக்க முடியாது. அவன் அந்த பாரத்தை சுமக்க முடியாததினாலே பல தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறான். அதனால் அந்தோ பரிதாபம், நல்ல மனிதர்கள் கூட மரித்து போகிறார்கள். நம்முடைய இந்தியா தேசத்திலே ஒரு பட்டணத்திலே அருமையான ஒரு சகோதரன், திருமணமாகி ஒரு குழந்தை, அந்த குழந்தை அங்கவீனமாக பிறந்தது. அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். வேதனையோடு கூட இருந்தவர் காணப்பட்டார். எங்க போனாலும் அந்த குழந்தையை தூக்கிட்டு போவார். ஒரு நாள் அந்த குழந்தையை எல்லா ஆஸ்பத்திரி, மருத்துவமனைகள், எல்லா இடங்களுக்கும் சென்று என் பிள்ளையை எப்படியாவது குணப்படுத்தி விடுவேன் என்று ஆதங்கத்தோடு கூட அலைந்த அந்த சகோதரனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அவன் கண்ணீரோடு கூட காணப்பட்டார். ஒரு நாள் தன் பிள்ளையும் அவரும் வாகனத்திலே ஏறி காடு, மேடு, பள்ளங்கள், கிராமங்களை கடந்து சென்று ஒரு கிணறு ஒன்றை கண்டுபிடித்து தன்னுடைய பிள்ளையும் அவரும் அது உள்ளே விழுந்து ஒரே நேரத்திலே மரித்து போனார்கள். காரணம் என்ன? தன் பிள்ளைகளை குறித்த, தன் அங்கவீனமான பிள்ளையை குறித்த பாரம், அதை சுகப்படுத்த முடியவில்லை என்ற பாரம், அந்த பிள்ளையின் நிமித்தமாக ஒரு ஏமாற்றம் இருதயத்திலே வந்ததினால் அந்த பாரத்தை சுமக்க முடியாமல் அவர் அன்று தன் மகனோடு கூட மரித்து போனார். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பாரத்தோடு கூட இருக்காத, உன் பாரத்தை எனக்கு கொடுத்துரு,
நான் உன்னை ஆதரிப்பேன், நீதிமானாகிய உன்னை தள்ளாட விட மாட்டேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாரத்தை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொடுத்து விடுங்கள். பாருங்கள், வேதாகம புஸ்தகத்திலே பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாரங்கள் இருந்தது. அருமையான சங்கீதக்காரன் தாவீதினுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 40:12, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று தாவீது சொல்லுகிறார். எங்க பார்த்தாலும் தீமை, நன்மை செய்ய போனாலும் தீமை, நல்லதை பேசினாலும் தீமையா முடிகிறது என்று சங்கீதம் 40:12 அருமையான சங்கீதக்காரன் புலம்புகிறதை பார்க்கிறோம். ஆம், இன்றைக்கு எண்ணிக்கை கடங்காத தீமைகளால் நிரப்பப்பட்டு மிகுந்த வேதனையோடு கூட காணப்படுகிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் மேல உங்க பாரத்தை வச்சிருங்க. அவர் உங்களுடைய பாரங்களை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறார். பாருங்கள், அந்த சங்கீதம் 40:13 சொல்லுகிறார், கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று சொல்லுகிறார். எண்ணிக்கை கடங்காத தீமைகள் தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி அவர் மிகுந்த வேதனையோடு கூட சொல்லுகிறார், என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே. அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்தும், எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் ஆண்டவரே. அவருக்கு, தாவீதுக்கு நன்றாக தெரிந்தது, இந்த எண்ணிக்கை கடங்காத தீமையிலிருந்து என்னை விடுவிக்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசு போதுமானவர் என்று. ஆம், பாருங்கள், இயேசு உங்களுடைய தீமைகளை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இயேசு உங்களுடைய பாடுகளை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஆகவே நீங்கள் தாராளமாய் சொல்லலாம், கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று அவரை பார்த்து கேட்டு பாருங்கள். அவர் உங்கள் பாரத்தை மாற்றி போடுவார். தாவீதுக்கு கர்த்தர் பாரத்தை மாற்றி போட்டார். ஒன்று. இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? நாயின் ஊரின் ஒரு கணவனற்ற ஒரு பெண்ணை குறித்து அந்த சம்பவம் சொல்லுகிறது. நாயின் என்ற அந்த ஊரிலே ஒரு பாடையிலே ஒரு மகனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அவளோடு கூட அந்த ஊரார் எல்லோரும் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவளுக்கு ஒரே ஒரு பையன், கணவனும் இல்லை. மிகுந்த வேதனையோடு அழுது கொண்டு வந்த அவருடைய வாழ்க்கையை பார்த்த கர்த்தர், வேதம் சொல்லுகிறது, லூக்கா 7:12, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். அந்த ஜனங்களுக்கு கூட வர முடிந்தது. ஆனால் அந்த பெண்ணின் கண்ணீரை யாராலும் துடைக்க முடியவில்லை. ஆனால் இயேசு சொன்னார், லூக்கா 7:13, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். இன்றைக்கு பிள்ளைகள் நிமித்தம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அருமையான குடும்பத்தின் நிமித்தம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற தேவ மனுஷியே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அருமையான அந்த நாயின் ஒரு அந்த பெண்ணுக்கு நான் உதவி செய்தது உண்மை. உன்னுடைய வாழ்க்கையிலும் உன் கண்ணீரை துடைக்க நான் போதுமானவர் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் சொன்னார், அழாதே என்று சொல்லி லூக்கா 7:14 கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 15,
மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஒரு கணவனில்லாத ஒரு தாயினுடைய கண்ணீரை ஆண்டவரால் துடைக்க முடிந்தது. ஏனென்றால் அது ஊரால் துடைக்க முடியவில்லை, சொந்த பந்தங்களால் துடைக்க முடியவில்லை, மருத்துவர்களால் துடைக்க முடியவில்லை. ஆனால் சிலுவையில் மரித்து உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்துவினால் அந்த தாயினுடைய கண்ணீரை துடைக்க முடிந்தது. உங்களுடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைப்பார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். 2. மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? ஜோசுவா என்ற ஒரு மனிதன் மிகப்பெரிய பரிசுத்தவான், மிகப்பெரிய உண்மையுள்ள ஒரு மனுஷன். அவன் தலைமையிலே பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். ஆனால் அவனும் கூட ஒரு நாள் தன் வஸ்திரத்தை கிழித்து தன்மேல் புழுதியை போட்டுக்கொண்டு உடன்படிக்கைக்கு முன்பாக அழுது கொண்டு கிடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், என்ன நடந்ததென்றே தெரியவில்லை. அவருடைய சேனை யுத்தத்தில் தோற்று போனது. அவருடைய வீரர்கள் அநேகர் பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது அவர் தேவ சமூகத்தில் போய் பாரத்தோடு கூட புலம்பினார். ஆம், பாருங்கள், ஜோசுவா 7:8 சொல்லுகிறது, ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? பெரிய பரிசுத்தவான் தேவ சமூகத்திலே புலம்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஜோசுவா 7:11 இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். ஆம், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு உபவாசத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிற பரிசுத்த வாட்டியே, பரிசுத்த சகோதரனே, உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற்றுவார். ஆம், அந்த புலம்பிக் கொண்டு கிடந்த ஜோசுவாவினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பேச ஆரம்பித்த போது அவர் தன்னுடைய காரியங்களிலே ஏன் தோல்வி வந்தது, ஏன் நஷ்டம் வந்தது, ஏன் இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் வந்தது என்று சரியாக கண்டுபிடித்து அதை மாற்றினார். என்ன நடந்தது தெரியுமா? தோற்று போன இடத்திலே ஜோசுவாவை கர்த்தர் ஜெயிக்க வைத்தார். ஜோசுவாவினுடைய புலம்பல் மாறியது. ஜோசுவாவினுடைய நிந்தை மாறியது. ஜோசுவா மீண்டுமாக வெற்றி நடை போட்டு அந்த ஜனங்களை நடத்தி சென்றார். ஆம், பரிசுத்தவான்களாய் இருந்தாலும் சரி, விசுவாச பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, இப்பொழுதுதான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். ஆண்டவர் உங்கள் பாரங்களை மாற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியத்தை சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் நீதிமானா என்று சோதித்து பாருங்கள். ஆம், இன்றைக்கு அநேகர் ஆலயத்திற்கு சென்றாலும் அந்த நீதிமான் என்கிற நிலையிலே இன்றைக்கு காணப்படவில்லை. நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள். ஆண்டவரே, நான் நீதிமானா? எப்படி ஒரு மனிதன் நீதிமானாக மாற முடியும் தெரியுமா? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவத்திற்கு மறுபடியும் திரும்பாமல் இயேசுவோடு கூட நடக்கிற மனிதன்தான் நீதிமான். இப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் நடந்து பாருங்கள். வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் எண்ணிக்கை கடங்காத தீமையிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார். ஆம், யாரும் துடைக்க முடியாத கண்ணீரையும் கர்த்தர் துடைத்து உங்களை வெளியே தூக்கி எடுப்பார். உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற்றுவார். ஆகவே தேவனுடைய உதவியை நாடுங்கள். அவர் சமூகத்திற்கு செல்லுங்கள். அவர் மாற்றி உங்களை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார். ஜெபிப்போம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு.
அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி உங்க பிள்ளைகளோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி. உங்க பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. அவங்க புலம்பல மாற்றுங்க ராஜா. அவங்க கண்ணீரை நீங்க தொடச்சிருங்கப்பா. எண்ணிக்கை கிடங்காத தீமையிலிருந்து அவர்களை தூக்கி விடுங்கப்பா. அவர்கள் தொடர்ந்து ஓடி ஒரு பெரிய ஜெயத்தை சுதந்தரித்துக் கொள்ள தேவனே உங்கள் நாமத்தினாலே எல்லா இடங்களிலும் வெற்றி பெறத்தக்க அவர்களை கனம் பண்ணுவீராக. பாரத்தையும் வேதனையையும் புலம்பலையும் அவர்களை விட்டு எடுத்து போட்டு சந்தோஷம் சமாதானத்தினால் அவர்களை நிரப்பும். உங்க கரத்தில் தாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.